திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் இதுவரை 3347 கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் சேகர் பாபு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவில் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றதாகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டதாகவும் கூறினார். திருப்பணிதான் இறைப்பணி என்பதை எடுத்துக் கூறும் வகையில் தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தினுடைய குடமுழுக்கு ஆரம்பிக்கப்படுகின்ற நாள் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து கிட்டத்தட்ட அமைச்சர் என்ற முறையில் நானும், உள்ளூர் அமைச்சர் அருமையண்ணன் மூர்த்தி அவர்களும், இந்த மாவட்ட செயலாளர் மணிமாறன் அவர்களும் 50க்கும் மேற்பட்ட முறை வந்து ஆய்வு செய்து தேவையான அளவிற்கு பக்த கோடிகள் மாத்திரமல்லாமல் அர்ச்சகர்கள் கூட திருப்தி அடைகின்றவர்கள் பிச்சை குருக்கள், ராஜா பட்டர், நம்முடைய செல்வம் குருக்கள் ஆகியோர் மனமகிழ்கின்ற அளவிற்கு இந்த நன்னீராட்டு விழா நடைபெற்றிருக்கின்றது.